தமிழகத்தில் உள்ள 22 அரசு பல்கலைக்கழகங்களில் 15 பல்கலைக்கழகங்கள் தற்போது முழு நேர துணைவேந்தர்கள் இன்றி இயங்கி வருவது உயர்கல்வித்துறையில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விரிவான செய்தியை பார்க்கலாம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தரின் பதவிக்காலம் கடந்த மாதம் நிறைவடைந்தது. அதே நாளில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக துணைவேந்தரின் பதவிக்காலமும் முடிவுக்கு வந்தது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் துணைவேந்தர்கள் இல்லாமல் இயங்கும் பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. ஆளுநர் RN ரவி மற்றும் தமிழக அரசுக்கு இடையே நீடித்து வரும் அதிகார போட்டியே இந்த நிர்வாக முடக்கத்திற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. துணைவேந்தர்களை தேர்ந்தெடுக்கும் தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் பிரதிநிதி ஒருவரை இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்துகிறார். ஆனால் மாநில அரசோ இது பல்கலைக்கழக விதிகளுக்கு எதிரானது என்றும் மாநில அரசின் உரிமையை பறிக்கும் செயல் என்றும் கூறி வருகிறது. இந்த விவகாரம் தற்போது நீதிமன்றத்தின் பரிசீலனையில் உள்ளதால் புதிய துணைவேந்தர் நியமனங்கள் அனைத்தும் முடங்கியுள்ளன. இதே நிலை தொடர்ந்தால் இந்த ஆண்டு இறுதிக்குள் துணைவேந்தர் இல்லாத பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை 20ஆக அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. பல்கலைக்கழகங்களின் தலைமை பதவி காலியாக இருப்பதால் நிர்வாக ரீதியாக பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளன. நிதி ஒதுக்கீடு, புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தல் போன்ற முக்கிய முடிவுகளை எடுக்க அதிகாரம் கொண்ட தலைவர் இல்லாததால் அன்றாட பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சுமார் 50 விழுக்காடு பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. பட்டமளிப்பு விழாக்கள் தள்ளி போவதால் வெளிநாடுகளுக்கு செல்ல திட்டமிடும் மாணவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். ஆராய்ச்சி பணிகள் முடங்குவதால் தேசிய அளவிலான தரவரிசை பட்டியலில் தமிழக பல்கலைக்கழகங்களின் இடம் பின்னுக்கு தள்ளப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை தொடர்வது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதோடு உயர்கல்வியில் முன்னணியில் இருக்கும் மாநிலம் என்ற தமிழ்நாட்டின் நற்பெயரை சிதைத்துவிடும் என்று முன்னாள் துணைவேந்தர்களும் மூத்த கல்வியாளர்களும் கவலை தெரிவிக்கிறார்கள்.